ஆண்டவர் இயேசுவின் அன்பான நாமத்தில் பிதாவாகிய தேவனை வணங்கி மகிழ்கிறேன். திரித்துவம் என்கின்ற தலைப்பில் நான் நிற்கின்றேன். நான் பல போதகர்கள் செய்தி கொடுக்கிறதை, நான் திரித்துவம் பற்றி கொடுக்கின்ற செய்திகளை நான் கேட்டு இருக்கிறேன். அதிலே எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் பிதா, குமாரன், பரிசுத்தாவி எப்படிப்பட்டவர்கள் என்பதை விளக்குவதற்காக நிறைய வசனங்களை எடுத்து ஒரு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். நிறைய வசனங்கள் பிதாவாகிய தேவனை பற்றி எடுத்தார். ஆண்டவர் இயேசுவும் தேவன்தான் என்பதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என்று சொல்லி அந்த வசனங்கள் எடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்கின்ற வசனங்களை எடுத்தார். எல்லாவற்றையும் பேசிவிட்டு அவர் கடைசியில் நான் என்ன நினைத்தேன் என்றால், அவர் பேசிக்கொண்டிருக்கின்ற போது இவர் பூரண சுவிசேஷ சபையாகிய இந்திய தேவசபை என்று சொல்லப்படுகின்ற சர்ச் ஆஃப் காட் சபையின் போதகராக இருப்பாரோ என்று நினைத்து கொண்டிருந்தேன். கடைசியிலே அவர் அந்த நிகழ்ச்சியை, அந்த செய்தியை முடிவு செய்கின்ற போது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தேவன் ஒருவரே, ஆனால் அவர் 3 பரிணாமங்களில் அவர் செயல்படுகிறார் என்று சொல்லுகிறார். வசனங்களை இவ்வளவு நேரம் எடுத்து விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாய் கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் 3 வேறுபட்ட தனித்தனி நபர்கள் என்கின்ற வசனத்தை ஆதாரமாக எடுத்து சொல்லிவிட்டு, தேவன் ஒருவர்தான், அவர்தான் இவர், இவர்தான் அவர், ஆனால் 3 பரிமாணங்களில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று அவர் சொன்னபோது, நான் இதற்கு இவ்வளவு வசனங்கள் எடுத்திருக்க வேண்டுமா என்று நினைத்து கொண்டிருந்தேன். முதலாவது பரிணாமம் என்றால் என்னவென்றால், அடிப்படை நிலையிலிருந்து மேலும் சிக்கலான பண்புகளை ஏற்படுத்துகின்ற நிலைதான் பரிணாமம். மேலும் மேலும் சிக்கல்தான், அந்த நிலைக்கு பெயர் தான் பரிணாமம். அதாவது கலைத்துறையை எடுத்துக்கொண்டோமானால், ஒரு நடிகர் 2 வேடங்களில் அல்லது 3 வேடங்களில் அல்லது சில நடிகர் 9 வேடங்களில் கூட நடித்திருக்கிறார் ஒரு நடிகர். அப்படி தன்னுடைய நிலைமையிலிருந்து மாறுபட்டு செயல்படுவது தான், திரும்பவும் அதே நிலையில் தான் இருப்பார். அந்த வேடம் கலைந்தவுடன் அதே நிலையில் தான் இருப்பார். அதுதான் பரிணாமம் என்கின்ற ஒரு அர்த்தம். பரிணாமம் என்பதற்கு அடிப்படை நிலையிலிருந்து வேறொரு பண்புகளை கொடுப்பதற்கு உரிய சிக்கலான வழியின் மூலம் கொடுக்கின்ற பண்பு, அதுதான் பரிணாமம். ஆனால் என்ன சிக்கல்? இந்த வார்த்தையை பேசிக்கொண்டே இருந்தால் தொடர்ந்து இவர்களுக்கு சிக்கல் தான் வந்து கொண்டே இருக்கிறது. பல உதாரணங்களை பல பேர் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் தொலைக்காட்சியின் மூலமாக பார்த்தேன். ஒருவர் மேடையில் நின்று பேசிக்கொண்டிருக்கிறார். ஒருவரை அழைக்கிறார். திரித்துவத்தை பற்றி விளக்குகின்ற போது நேராக நிற்க சொல்லுகிறார் அவரை. அவர் நேராக நிற்கிறார். என்னுடைய முன்பகுதி தெரிகிறதா என்று கேட்டார். நன்றாக தெரிகிறது என்று சொல்லுகிறார். திரும்ப என்னுடைய இந்த பக்கத்தில் வந்து நின்று என்னுடைய வலதுபுறம் தெரிகிறதா என்று கேட்டார். வலதுபுறம் தெரிகிறது. இடதுபுறம் தெரிகிறதா? தெரியவில்லை என்று சொன்னார். திரும்ப இந்த பக்கம் வந்து நின்று இடதுபுறம் நின்று கொண்டு இடதுபுறம் தெரிகிறதா? தெரிகிறது. வலதுபுறம் தெரிகிறதா? இல்லை. உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், தேவன் இந்த நிலையில் தான் காட்சி கொடுக்கிறார். நேராக பார்க்கின்ற போது நேரான நிலைமை, வலதுபுறத்தில் பார்க்கின்ற போது வலதுபுறத்தின் நிலைமை, இடதுபுறத்தில் பார்க்கின்ற போது இடதுபுறத்தின் நிலைமை. அப்போ பின்பக்கம் பார்க்கின்ற போது இது மேலும் மேலும் சிக்கலைத்தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இவர்கள் பேசுகின்ற இந்த உபதேசத்திற்கெல்லாம் இவர்கள் முட்டு கொடுத்து நிறுத்த வேண்டியதாக இருக்கிறது. அதாவது முட்டை உதாரணம், பிறகு மலரு கலரு உதாரணம், பிறகு ஆவி ஆத்மா சரீரம் மனிதனுக்கு இருப்பது போல தேவனுக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவி, பிறகு இந்த உதாரணம், இப்படி ஏராளமான உதாரணங்களை அவர்கள் முட்டு கொடுத்து நிறுத்த வேண்டியதாக இருக்கிறது. வசனத்தின்படி ஒன்றும் இதுக்கு ஆதாரங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை. அதுதான் சிக்கலான நிலைமையிலிருந்து இன்னொருவர் பேசுகின்ற போது, ஐயா நீங்கள் யார்? நான் ஒரு மனிதன். உங்களுடைய மனைவிக்கு புருஷன், தாய் தகப்பனுக்கு மகன், பிள்ளைகளுக்கு தகப்பன், சகோதரருக்கு அண்ணன் அல்லது தம்பி, இப்படித்தான் தேவன்.
என்னையா இதெல்லாம் எந்த காலத்திலையும் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கின்ற போது கேட்டது. பரிசுத்த வேதாகமத்தில் என்ன இருக்கிறது, அதைத்தான் பேச வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்கள் இதற்கு சரியானதாக இருக்கிறதா? அடிப்படை பண்புகளிலிருந்து சிக்கலான பண்புகளின் அடிப்படையிலே வருகின்ற இந்த பரிணாமத்தை குறித்து தான் இவர்கள் இப்படி பேசிக்கொண்டு இருக்க வேண்டியது இருக்கிறது. கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமே. நமக்கென்று தேவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய கரங்களிலே, நம்முடைய கைகளிலே விசேஷித்த பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். வாசித்து பார்ப்பதற்கு நமக்கு ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். புரிந்து கொள்ளக்கூடிய புத்தியையும் அவர் கொடுத்திருக்கிறார். இப்படி இருக்கின்ற போது என்ன காரணம், என்ன பிரச்சனை இவர்களுக்குள் என்று நமக்கு தெரியவே இல்லை. அதை தெரிந்து கொள்வதிலும் முடியாத ஒரு புதிராக, புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராகத்தான் இருக்கிறது. நாம் நினைத்து பார்ப்போம். அதாவது ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் ஆகிய புத்தகங்களை வாசித்து பார்த்தால் தேவனுடைய அந்த தன்மையை, அதாவது பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கின்ற போது அந்த பாத்திரமாகவே நாம் போக வேண்டும். இப்பொழுது ஆதியாகமத்திலே 15ஆம் அதிகாரத்திலே ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் தேவனுக்கு பலியிடுகிறார். அந்த பலியிடுகின்ற போது அப்படியே திடீரென்று தேவன் அந்த பலியை அங்கீகரிக்க வருகின்ற போது திடீரென்று ஆபிரகாமுக்கு திகிலும் காரிருளும் வந்து அவனை மூடினது. அவன் நடுக்குகிறான். யாருமே இல்லாத இடம், ஒரு வனாந்தரமான ஒரு இடத்தை போன்ற ஒரு இடம். அந்த இடத்தில் தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு நின்று கொண்டிருக்கிறான். பலிகளை எல்லாம் வெட்டி அங்கே பலிபீடத்திலே அடுக்கிவிட்டான். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே காரிருள் மூடுகின்ற போது அவனுக்கு பயம், திகில் பிடித்தது. எவ்வளவு பயங்கரமான தேவன்! நீங்கள் யோசித்து பாருங்கள், நானும் யோசித்து பார்க்கிறேன். அதே மாதிரி யாத்திராகமம் புஸ்தகத்திலிருந்து நாம் வாசித்து கொண்டே வந்தால் தேவன் அந்த இஸ்ரவேல் மக்கள் கூட்டத்தை வழிநடத்துகின்ற விதத்தை பார்த்தால் நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிசயமான தேவன் என்று நாம் விளங்குகிறது. வல்லமையுள்ள தேவன். மோசேயை அழைக்கிறார். மோசே மலைக்கு போகிறார். மோசேயினிடத்தில் சொல்லுகிறார் தேவன், மோசே, நீ காணவில்லை என்று ஜனங்கள் மலைக்கு ஏறி வந்து விடக்கூடாது. அவர்கள் மலையை தொட்டால் மடிந்து போவார்கள். அவ்வளவு தேவன் இருக்கின்ற இடம் அவ்வளவு பரிசுத்தமான இடம். அந்த தேவன் உச்சியில் இருக்கிறார். அவர் இருக்கின்ற மலையின் அடிவாரம் கூட பரிசுத்தத்தால் நிறைந்திருக்கிறது. அந்த இடத்தில் அவர்கள் தொட்டால் அவர்கள் மடிந்து போவார்கள். அப்படிப்பட்ட தேவன் மோசேயை அழைக்கிறார். 40 நாட்கள் அவன் கூடவே இருக்கிறான். அவனுக்கு ஆகாரம் எதுவும் இருந்ததா, சாப்பிட்டானா என்று மக்களுக்கு புரியாமல் அப்படியே அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய வழிநடத்துதல் எப்படி என்பதை பாருங்கள். மேலும் ராஜாக்கள் புத்தகத்திலெல்லாம் வாசித்து பார்க்கின்ற போது தேவன் இஸ்ரவேல் மக்கள் கூட்டத்தை வழிநடத்துகின்ற விதத்தை பார்த்தால் மிகவும் ஆச்சரியமாகவும் பயங்கரமாகவும் இருக்கும். ஒரு இரவிலே எசேக்கியா ராஜா ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்ற போது ஒரே இரவில் கர்த்தருடைய தூதனை அனுப்பி 1,85,000 பேரை வெட்டி வீழ்த்துகிறான் தூதன், தேவனுடைய வார்த்தையின்படி. அவ்வளவு வல்லமையுள்ள தேவன். பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேரும் ஒருவர்தான் என்று சொன்னால் அவ்வளவு பெரிய தேவன். எவ்வளவு படிக்கின்ற போதே நெஞ்சம் அப்படியே பதறிவிடும். அந்த அளவிற்கு பயமாக இருக்கும். நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவ்வளவு பரிசுத்தர், அவ்வளவு வல்லமையுள்ளவர். சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவன் எவ்வளவு வல்லமையுள்ளவர். அவர் எனக்கு கோட்டையும் மிகப்பெரிய அரணுமாய் இருக்கிறார். கர்த்தர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுகிறதில்லை என்றெல்லாம் நாம் வசனத்தில் பார்க்கிறோம். அவ்வளவு வல்லமையான தேவன், அவ்வளவு பயங்கரமான தேவன். அவர் அப்படியே இறங்கி வருகிறார் கீழே. இது நம்முடைய உபதேசம் அல்ல, பரிசுத்த வேதாகமத்தின் உபதேசம் அல்ல. அவர் அப்படியே இறங்கி வருகிறார் என்பது இந்த பரிணாமம், 3 பரிணாமத்தில் தேவன் செயல்படுகிறார் என்று சொல்லுகிறவர்களுடைய கூற்று. நாம் நினைத்து பாருங்கள், தேவன் எவ்வளவு பெரியவர். அவர் அப்படியே இறங்கி வந்து இங்கே கல்வாரி சிலுவையில் அவர் இயேசு கிறிஸ்துவாக வந்து அவர் வளர்ந்தது, ஊழியம் செய்து அதெல்லாம் விட்டு விடுங்கள். கடைசியாக கல்வாரி காட்சிக்கு வந்து விடுங்கள். கல்வாரி காட்சியில் அப்படியே அந்த ஒரு இரவிலே சாப்பிடாமல் பிலாத்துவின் அரண்மனைக்கு கொண்டு போகிறார்கள். திரும்ப ஏரோதுவின் அரண்மனைக்கு கொண்டு போகிறார்கள். திரும்ப பிலாத்துவின் அரண்மனைக்கு கொண்டு போகிறார்கள். விடிய தீர்ப்பு. அப்படியே தூக்கமில்லாதவராக, உணவில்லாதவராக அப்படியே நின்று கொண்டிருக்கிறார். முடிவிலே அவர்களுடைய கைகளிலே பிலாத்து ஆண்டவர் இயேசுவை ஒப்படைத்த போது அவர்கள் இங்கே வந்து ஆண்டவர் இயேசுவை பரியாசம் பண்ணின விதம்,
ஒரு அற்பமான மனிதன் ஆண்டவருடைய முகத்திலே காரி துப்புகிறான். ஆண்டவர் இயேசு பார்க்கிறார். அந்த உமிழ் நீரை அப்படியே துடைக்கிறார். முள்முடியை சூடி முள்முடியை பின்னி அவருடைய தலையிலே வைத்து அமிழ்த்துகிறார்கள். தலையிலிருந்து ரத்தம் வருகிறது. இந்த காட்சியை நீங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்திவிட்டு திரும்ப யாத்திராகமும் ஆதியாகமும் போன்ற புத்தகங்களுக்கு போய் அங்கே பிதாவாகிய தேவனுடைய அந்த காரியத்தையும் நினைத்து பாருங்கள். அந்த பிதாவாகிய தேவன் இப்படி குமாரனாகிய கிறிஸ்துவாக வந்திருந்தால் அவர் இப்படி மக்கள் கூட்டத்தின் மத்தியிலே நின்று இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கின்ற போது 2 காரியங்கள் தான் நமக்கு நினைவுக்கு வரும். ஒன்று, அவ்வளவு பெரிய மகத்துவமுள்ள தேவன் நடிக்கிறார் என்று நாம் நினைத்துக்கொள்வோம். நமக்காக அவர் நடிக்கிறார் என்று நினைத்துக்கொள்வோம். இல்லாவிட்டால் தேவன் தம்முடைய பலத்தை இழந்து விட்டார். இது 2இல் ஒன்றுதான் இருக்கும். தேவன் அந்த பலத்தை, அந்த தேவனாகிய கர்த்தர் என்கின்ற பலத்தை இழந்து விட்டார் என்கின்ற ஒரு காரணம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் தேவன் நடிக்கிறார் என்று இருக்க வேண்டும். என்ன ஒரு எதற்காக இந்த முடிவை எடுக்கிறார் பாருங்கள். சிக்கலான முடிவு. இது சிக்கலான முடிவு. தேவன் 1 3 1 1 3 என்று சொல்லுவதெல்லாம் இது மாதிரி கேள்விகளை கேட்டால் பதில் சொல்லுவதற்கு வசனங்கள் இல்லை. வசனங்கள் இல்லை. அப்படி நானும் அந்த வார்த்தையை பேசினால் வசனங்கள் இல்லை. நான் ஒரு ஏறத்தாழ ஒரு 48 வருடமாக பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து கொண்டு வருகிறேன். 50 வருடமாக பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து கொண்டு வருகிறேன். வயது 63, 13 வயதிலிருந்து பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து கொண்டு வருகிறேன். பழைய பாரம்பரியமான பெந்தகோஸ்தே சபையிலிருந்து வளர்க்கப்பட்டவன். ஆனால் இந்த மாதிரி பேசினால் இதில் என்ன கிடைக்குது? இது ஏதாவது ஒரு கட்சியா, அரசியல் கட்சியா, அல்லது ஏதாவது என்ன காரணத்திற்காக பேசுகிறார்கள் என்றே தெரியவில்லை. அந்த இவர்கள் என்ன காரணத்திற்காக பேசுகிறார்கள் என்பதை நான் 3 பதிவுகளிலேயும் பதிவிட்டிருக்கிறேன். 3-4 வசனங்களை எடுத்து பேசுகிறார்கள், அதையும் நான் பதிவிட்டிருக்கிறேன். ஆக மொத்தத்தில் தேவன் நமக்கு மேலும் மேலும் சிக்கலை உருவாக்குகிற தேவன் அல்ல, சிக்கல்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை கொடுக்கிற தேவன். ஆதியாகமம் புஸ்தகத்திலே 12 கோத்திரங்களை, யாக்கோபு 12 பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்ற போது, நப்தலியை பற்றி ஆசீர்வதிக்கின்ற போது, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் என்று யாக்கோபு நப்தலியை ஆசீர்வதிக்கிறார். ஒரு மனிதன் அதாவது ஒரு மான் எப்படி வேடனிடத்திலிருந்து விடுதலை பெற்றால் எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ, அது மாதிரி கர்த்தரை ஆராதனை செய்கின்ற மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். விடுதலையை பெற வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அவருடைய உபதேசமே நமக்கு சிக்கலை கொடுக்குமானால் நாம் எப்படி விடுதலை பெற முடியும்? நன்றாக யோசித்து பாருங்கள். ஆகவே சங்கீதம் 146:7 கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். எந்த கட்டுகள் இருந்தாலும், கடன் பிரச்சனைகள், பல பாரங்கள், மனது சஞ்சலங்கள், வியாதிகள், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் கட்டப்பட்டிருந்தாலும் அந்த கட்டுகளிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்குகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஒரு சம்பவம். ஆண்டவர் இயேசு ஆலயத்திற்கு போகிறார். அவரை பேசும்படி அவர்கள் அழைக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு பலிபீடத்திலே நின்று ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறார். அதிலே கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க என்னை அனுப்பினார் என்ற தீர்க்க தரிசன வசனங்களை அவர் பேசுகிறார், அவர் வாசிக்கிறார். அந்த ஏசாயா தீர்க்க தரிசனம், அதை ஏசாயா தீர்க்க தரிசனம் 61ஆம் அதிகாரம் முதல் 1, 2, 3 வசனங்களிலே நாம் அதை பார்க்கலாம். 61ஆம் அதிகாரம். அப்படி அந்த வசனத்தை வாசித்ததோடு ஆண்டவர் இயேசு அந்த புத்தகத்தை வைத்துவிட்டு போய் உட்காருகிறார். எல்லாரும் அவரை பார்க்கிறார்கள். திரும்ப வந்து ஆண்டவர் இயேசு அந்த வசனத்தை எடுத்து பேசுகிறார். அந்த தீர்க்கதரிசி சொன்னது என்னை கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவதற்காக கர்த்தர் இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். இப்போ இயேசு தேவனே இறங்கி வந்தார் என்கின்ற போது எவ்வளவு பெரிய சிக்கல்கள் அந்நியர்கள் அல்லது தேவனை மறுதலிக்கிறவர்கள் அல்லது உலக பிரகாரமாய் வாழ்கிறவர்கள் இந்த கேள்வியை கேட்டால் என்ன பதிலை சொல்ல முடியும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஏன் உள்ளபடியே வசனமாகவே நாம் எடுத்துக்கொண்டால் என்ன சிக்கல், அதனால் என்ன சிக்கல் வருகிறது? 1990ஆம் ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சின்ன வயதிலே இருக்கின்ற போது பெரிய பெரிய போதகர்கள் வந்து பேசிக்கொண்டு இருக்கின்ற போது அவர்களிடத்தில் நான் சந்தேகத்தை கேட்டபோது அவர்கள் நின்று பதில் சொன்னார்கள், இப்படித்தான் என்று. அதிலே ஊறி வளர்ந்தவன் தான் நான் இப்பொழுது தைரியமாக பேசுகிறேன் வசனங்களின் ஆதாரத்தோடு. இப்படி இந்த முட்டு கொடுத்து இந்த
அடிப்படை நிலையிலிருந்து மேலும் சிக்கலான பண்புகளை அடையும் நிலையாகிய இந்த பரிணாம கொள்கையோடு பேசிக்கொண்டே இருப்போமானால் சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆகவே சிக்கல்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும். எப்படி விடுதலை பெற வேண்டும் என்றால், யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய பொற்பாதத்துக்கு கீழாய் நாம் வர வேண்டும். குமாரன் நம்மை விடுதலையாக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து பார்க்க வேண்டும். அப்படி வாசித்து பார்க்கின்ற போது இந்த முட்டு கொடுக்கின்ற நிலைமையையும் இந்த மாறுபட்ட எண்ணங்களையும் விட்டுவிட்டு தேவனை நடிகராக்கவும் அல்லது பலம் இழந்தவராகவும் ஆக்குவதை விட்டுவிட்டு உண்மையான உபதேசத்திற்குள் பழைய, அதாவது சர்ச் ஆஃப் காடில் இந்த போதனை தான் இருக்கிறது என்று நான் அறிகிறேன். இது உண்மை உபதேசம். உலகம் முழுவதிலும் தலை சிறந்த சபையாக இருக்கின்ற அந்த பெந்தகோஸ்தே சபைகளில் தலை நிமிர்ந்து நிற்கின்ற சர்ச் ஆஃப் காடில் இந்த உபதேசம் தான் இருக்கிறது. அதற்கு பிறகு வந்த சில சபைகள் இப்படி மாறிவிட்டன. இருந்தாலும் பரிசுத்த வேதாகமத்தை தெளிவு பெற வாசிக்கின்ற போது பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இந்த மூன்று வேறுபட்ட தனித்தனி நபர்கள் என்பதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெல்லம் தெளிவுமாக காட்டுகிறது. வசனங்களை வாசியுங்கள், வசனத்திற்கு வளைந்து கொடுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.